திரு இளந்தமிழ் சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த மாநில அரசினுடைய கடன் அதிகரிக்கிறது 12 லட்சம் கோடி அளவுக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு. அதனுடைய நிலைகள் திமுக அரசுடைய விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன். தேர்தல் அறிக்கையில் வழக்கம் போல நம்ம பேசுற விஷயம்தான். கடந்த தேர்தலில் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் 505 வாக்குறுதி எண் 505 இந்த அறிக்கையில் வழங்கப்பட்டு இருக்கிற வாக்குறுதிகள் எல்லாம் அரசின் தற்போதைய கடுமையான நிதி நிலை சூழ்நிலை, அரசின் கடன் 6 லட்சம் கோடியாக, பொதுத்துறை நிறுவனங்களின் கடன் 3 லட்சம் கோடியாக உள்ள நிலையில் செயல்படுத்த முடியுமா என்ற ஐயம் சிலருக்கு ஏற்படலாம். ஆனால் அரசின் மேல்மட்டத்தில் தலைவிரித்தாடும் ஊழலை ஒழித்து அரசு சார்பில் செய்யப்படும் வீண் செலவினங்களை தவிர்த்து வருவாய் இழப்புகளை தடுத்து உற்பத்தியை பெருக்குவதன் மூலம் புதிய வருவாய் ஆதாரங்களை பரிசீலித்து முறையான நிதி நிர்வாகத்தை உறுதி செய்து அதன் மூலம் கூடுதலாக தேவைப்படும் நிதி ஆதாரங்களை திரட்ட முடியும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இதில் இந்த கடனை பாதியாக குறைப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த இருக்கக்கூடிய கடனை அன்னைக்கு தேதியில கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி, அதை பாதியாக குறைப்போம் என்று சொன்ன இந்த திமுக அரசாங்கம் இன்றைக்கு 1952 2021 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை, அரசினுடைய கடன் சுமை கிட்டத்தட்ட 5 லட்சம் 5.5 லட்சம் கோடியாக இருந்தது. ஆனால் 2021 இந்த 2025 இன்னைக்கு டிசம்பர் கடைசியில் இருக்கோம். இதற்கு இடையிலே அதுக்கு இணையான தொகையை இன்னொரு 5 லட்சம் கோடிக்கு மேலாக வாங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுக்கு திமுகவுக்கு சப்பை கட்டக்கூடிய, அவங்க உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அல்லது தாங்கள் படித்த படிப்பையெல்லாம் மறந்துவிட்டு திமுகவுக்கு ஜால்ரா அடிப்பதையே தங்களுடைய தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சோகால்டு பொருளாதார நிபுணர்கள் கடன் நாம வாங்குவது போல அப்படி அரசாங்கம் வாங்க முடியாது. ஜிஎஸ்டிபி, அதாவது ஜிடிபி என்று சொல்லக்கூடிய அந்த தனிநபர் வருவாயை ஸ்டேட் லெவல்ல கால்குலேட் பண்ணி அதுல கிட்டத்தட்ட 4% வரைக்கும் வாங்கலாம் என்று சப்பை கட்டக்கூடியவர்கள் இந்த ஸ்டேட்டினுடைய வரி, அந்த ஜிஎஸ்டிபி என்பது அது இயல்பாக இந்த மாநிலம் ஏற்படுத்தக்கூடிய வளர்ச்சியை பொறுத்தது. ஏதோ இவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்துல இதை இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்து அதுல நாங்க 4% தானே கடன் வாங்கி இருக்கிறோம் என்று சப்பை கட்டுவது ஏற்புடையது அல்ல. இதுல என்ன விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு என்று சொன்னால், இதுலயே நீங்க எவ்வளவு விலை உயர்வை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது பால் விலையாக இருந்தாலும், பஸ் கட்டணமாக இருந்தாலும், மின் கட்டணமாக இருந்தாலும், தொழில் வரி, வீட்டு வரி, சொத்து வரி, பத்திரப்பதிவு கட்டணம் என்று எல்லாவற்றிலும் இவர்கள் அதிகமான சுமையை மக்கள் மீது சுமத்தி விட்டு இந்த எங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி நீங்க கடன் வாங்குகிறீர்களே, அந்த ஒரு ஆண்டுக்கு தவறாமல் 1 லட்சம் கோடி வாங்கக்கூடிய நீங்கள் அதை என்ன வகைக்கு செலவு செய்தீர்கள் என்பதுதான் கேள்வி. இங்க இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார நிபுணர்கள் இருக்கிறாங்க, அரசியல் ரீதியாக கருத்தை சொல்லுவதற்கான துரைக்கண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள், பொருளாதார நிபுணர்களும் இருக்கிறார்கள். இதுல இந்த 1 லட்சம் கோடி 1,12,000 கோடிக்கு இந்த வருஷத்துக்கு அவங்க ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை எதற்கு நீங்க செலவு செய்றீங்க? இந்த அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்வது, அது இந்த அரசு முதலீடாக இதை செலவு செய்கிறார்களா என்று பார்த்தால் கண்ணு கெட்டிய தூரம் நமக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. அதே மாதிரி பிஸ்கல் டெபிசிட் இருக்கக்கூடிய வகைகள்ல அந்த பிஸ்கல் டெபிசிட்டை நீங்க சமன்படுத்துவதற்கு என்ன மெஷர்ஸ் இந்த 4.5 ஆண்டு காலம் அல்லது 5 ஆண்டு காலத்தில் இந்த திமுக அரசாங்கம் எடுத்திருக்க என்று பார்த்தால் எதுவுமே இல்லை. மீண்டும் அந்த தேர்தல் அறிக்கையில சொன்னது போல தேவையற்ற செலவினங்களை குறைப்போம் என்று சொல்லி இருக்கிறார்களே, இவங்க நடத்தின இந்த ஒரு கார் ரேஸ் ஆக இருக்கட்டும் அல்லது அரசு வெளியிடக்கூடிய வெட்டி விளம்பரங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு திட்டத்தையும் ஏற்கனவே நடைமுறையில பல்லாண்டு காலமாக இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு புதிய பெயரை வைத்து அந்த பெயருக்காக இவங்க செய்யக்கூடிய விளம்பரம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இந்த 5 ஆண்டு காலத்தில் அவங்க செலவழித்து வீணாக்கி நாசம் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் யார் தட்டி கேட்பது என்ற ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். நாமும் அழுது புலம்பி ஒப்பாரி வைத்து 5 ஆண்டு காலம் ஓடிவிட்டது. இன்னும் கூட புத்தி வராமல் இந்த திமுக அரசாங்கம் வெற்று விளம்பரத்தை நம்பி இந்த அரசாங்க கஜானாவில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எப்படியெல்லாம்
திட்டங்கள் என்ற பெயரிலே அதை எடுத்து அதிலிருந்து உங்களுடைய கமிஷன் தொகையை பெற்று தங்கள் பைகளை நிரப்பிக் கொள்ளலாம் என்பதில் தான் இவங்க வந்து மிக கவனமாக இருக்கிறார்கள். அதற்கு வந்து உங்களுக்கு ஒரு டெல்லிங் எக்ஸாம்பிள் என்னவென்று கேட்டால், மத்திய அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறை 2 முறை தமிழ்நாட்டு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் KN நேரு அவர்கள் மீது கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய் ஒரு ஊழல் புகார் இருக்கிறது. அதை விசாரிப்பதற்கு நீங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், டிஜிபி அந்த தற்காலிகமாக இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபி உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுக்கிட்டு ஓடுறார். இன்னும் அதுக்கு FIR பதிவு செய்யப்படவில்லை. அப்போ ஒவ்வொரு திட்டத்திலும் இவர்கள் அறிவிக்கக்கூடிய தொகையிலிருந்து எவ்வளவு பணத்தை கொள்ளையடித்து இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த 888 கோடி ரூபாய் இருக்கிறது. இன்னும் நீங்க ரேஷன் கடையில பார்க்கலாம், பொங்கல் பொருள் கொடுத்தால் அதுல பார்க்கலாம். இந்த லேப்டாப் கொடுக்கவில்லை, தாலிக்கு தங்கம் கொடுக்கவில்லை, மாணவர்களுக்கு நாங்க 1000 ரூபாய் நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் என்றெல்லாம் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஏற்கனவே நடைமுறையில் இருந்த நலத்திட்டங்கள், அந்த மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இவங்க வந்து அப்படியே ஸ்கிராப் பண்ணிவிட்டு அதுல வந்த தொகையும் இவர்கள் எதுல செலவழித்திருக்கிறார் என்பது என்ற கேள்வி மர்மமாகவே இருக்கிறது என்பது என்னுடைய முதல் கட்ட கருத்தா. நான் மிக சிறப்பு, மிக சிறப்பு, ரொம்ப அற்புதமான கருத்தை சொன்னீங்க. மூலதனத்திற்கு எவ்வளவு தொழில் மூலதனமாக அரசு வைத்திருக்கிறது. இளந்தமிழ் சார், நிறைவு கருத்தை நீங்க வைங்க சார். அதான் நம்ம இன்னைக்கு விவாதித்த இந்த கருத்துக்களை ஒட்டித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் அன்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள், கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் செய்தியாளர்கள்ட்ட சந்திக்கும் போது சொன்னாங்க, இப்ப நம்ம பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிட்டதை போல CAG ரிப்போர்ட்ல என்ன இந்த அரசாங்கம் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார அதாவது பினான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட், இதை எப்படி தோலுரித்து காட்டப் போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். இதில் இந்த பிஸ்கல் டெபிசிட் என்று நாம் சொல்கிறோம். இதை பொதுமக்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அந்த செலவு செய்வதற்கே உங்களுக்கு பணம் இல்லாம செலவு, அதாவது நான் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஐயா ரவிசங்கர் அவர்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி அன்றாடம் தேவைப்படக்கூடிய செலவுகளுக்கான பணமே அவங்கள்ட்ட இல்லை, அதுக்காக கடன் வாங்க வேண்டியது இருக்கு. இதுல இவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னதை போல நாங்க இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தேவையற்ற செலவுகள், தேவையற்ற பயணங்கள், அதிகாரிகள் செலவழிக்கக்கூடிய தேவையற்ற செலவுகள் எல்லாம் குறைப்போம் என்று சொன்னார்களே, என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த விளம்பர திமுக அரசு என்பதை மக்களுடைய முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன். தேவையற்ற செலவுகள் செய்து அரசினுடைய வரி வருவாய் மட்டுமல்லாத இதர வகையிலான வருவாயை பெருக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் 0 தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பதிலாக இருக்கிறது. இதைத்தான் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை. அதை நடத்தி காட்டியே தீர வேண்டும் என்று தமிழ்நாட்டு பொதுமக்கள் வாக்காளர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் துரைக்கருணா அவர்கள் குறிப்பிட்டதை போல சரியான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தலைமை, எதிரணியில் இருக்கக்கூடிய தலைமை சரிவர இயங்காமல் இருக்கின்ற காரணத்தினால இந்த குளறுபடிகள், இந்த அரசாங்கம் செய்கின்ற இந்த தப்புளித்தனங்களை எல்லாம் தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை என்கின்ற ஆணவத்தில் அவங்க ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். வெறுமன மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிக் கொண்டு இங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கே, அதாவது வரி வருவாய் இனங்கள் மூலமாக மட்டும் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்கிறது. இதர வருவாய் கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பகிர்வு உள்ளிட்ட இதர வருவாய் இனங்கள் வந்து கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் இருக்குது. நிச்சயமாக இதை தாண்டி இந்த அரசாங்கம் நீங்க சொன்னதை போல கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலத்தில் இவங்க வட்டியே செலுத்தி இருக்கிறார்கள். இந்த கடனை குறைப்பதற்கு அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த விஷயங்களை கூட செய்யாமல் நிச்சயமாக வாழாது இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் நான் உங்களுக்கு டாக்டர் நம்ம பெருமாள் பிள்ளை அவர்கள் செய்யக்கூடிய அந்த போராட்டத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். டாக்டர் விவேகானந்தன் அவர்களுடைய துணைவியாருக்கு ஒரே ஒரு அரசு பணி கொடுப்பதற்கு கூட வக்கற்ற வகையற்ற அரசாங்கமாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இவ்வளவு கடன்களை வாங்கி ஊதாரித்தனம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது வந்து ஆச்சரியத்திற்குரியதல்ல. இந்த அரசாங்கத்தை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்கள், இன்னைக்கு வீதியில போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் தீர்மானமே போட்டு முதலமைச்சர் கொடுத்து விட்டார்கள், அடுத்த ஆண்டு அவர் ஆட்சியில் எடுத்துக்கொள்ளும். என்னுடைய நிறைவு கருத்து.